பெருகிடுக. அருட்பொழியும் பலியினிலே ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். ஒருங்கிணைவோம், கரம் குவிப்போம், உன்னதரை போற்றுவோம். அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. அவர் சந்தோஷம் பெருகிடுதே, அவர் சந்நிதி காண்கையிலே. பிதாசுதன் பரிசுத்தாவியின் பெயராலே. ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் பரிசுத்த ஆவியின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம்மோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியானது அமலோற்பம் மேல்நிலைப்பள்ளி, அமலோற்பம் சிபிஎஸ்இ அகாடமி, லூர்தஸ் தொலைக்காட்சி அன்னைக்கு நன்றீர்களாகவும், பெலவேந்திரன் குடும்பத்தினர் அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஐரின் சேவியர் நல்ல உடல்நலன் வேண்டியும் அன்னைக்கு நன்றீர்களாகவும், ஜான் பிலோமின் ராஜ் ஆண்மேலை பாட்சிக்காகவும், தேவசகாயம் ஆண்மேலை பாட்சிக்காகவும், சவரிநாதன் ஆண்மேலை பாட்சிக்காகவும், பிரிட்டோ ஆண்மேலை பாட்சிக்காகவும், கோலாலம்பூர் மறை மாவட்டத்தில் உழைத்து மரித்த அனைத்து குருக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், மதாம் தமான் சாரா ஆண்மேலை பாட்சிக்காகவும், கென்னி பேப்டிஸ்ட் குடும்பத்தில் மரித்த அனைவரின் ஆன்மாக்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், ராசகண்ணு சூசை மேரி இவர்களின் ஆண்மேலை பாட்சிக்காகவும், அருள்தாஸ் பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும், உடல் உள்ள நலனுக்காகவும் கருத்துக்கள் நிறைவேறவும், சிவராஜன் திருமணம் விரைவில் நடைபெற வேண்டியும், ஸ்ரீராம் கம்ப்யூட்டர் தொழில் வளம் பெறவும், சகாய ரெமினால் 28வது பிறந்த நாளில் அன்னைக்கு நன்றீர்களாகவும், சகாயம் கர்லின் அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்களுக்காகவும், கேஃபாஸ் எரேனுமிஸ் அன்னைக்கு நன்றீர்களாகவும் கருத்துக்களுக்காகவும், மரி லூயிஸ் அன்னைக்கு நன்றீர்களாகவும் உடல் உள்ள நலனுக்காகவும் இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுக்கின்றனர். இந்த திருப்பலியிலே தகுந்த விதத்தில் பங்கெடுக்க நமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். மனம் வருந்தி இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் உள்ள இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான பரிசுத்த மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் உள்ள இறைவன் நம்மை இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஜெபிப்போமாக. கருணை கடலாகிய இறைவா, கிறிஸ்துவின் உயிர்ப்பினால் எங்களை சீர்படுத்தி முடிவில்லா வாழ்வுக்கு தகுந்தவர்களாக செய்துள்ளீ. உமது வலப்புறம் வீற்றிருக்கும் எங்கள் மீட்பரிடம் எங்களை கொண்டு சேர்த்தருளும். உமது அருளால் திருமுழுக்கின் புதுப்பிறப்படைந்த நாங்கள் அவர் மாட்சியுடன் வரும்பொழுது முடிவற்ற பேரின்பத்தின் ஆடையை அணிந்திருக்க செய்தருளும்.
உம்மோடு தூயாவின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இந்நகரத்தில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18 9-18 வசனங்கள் முடிய. பவுல் கொரிந்து நகரில் இருந்த பொழுது இரவில் ஆண்டவர் பவுலுக்கு காட்சியில் தோன்றி, அஞ்சாதே, பேசிக்கொண்டே இரு, நிறுத்தாதே, ஏனெனில் நான் உன்னோடு இருக்கிறேன், எவரும் உனக்கு தீங்கிழைக்கப் போவதில்லை. இந்நகரில் எனக்குரிய மக்கள் பலர் இருக்கின்றனர் என்று சொன்னார். அவர் அவர்களுக்கு ஓராண்டு 6 மாதம் இறைவார்த்தையை கற்பித்து அங்கேயே தங்கியிருந்தார். கல்லியோ என்பவர் அக்காயா நாட்டில் ஆட்சியாளராக இருந்த பொழுது யூதர்கள் ஒருமித்து பவுலை தாக்கி அவரை நடுவர் மன்றத்துக்கு கூட்டிக் கொண்டு வந்து, இவர் திருச்சட்டத்துக்கு எதிரான முறையில் கடவுளை வழிபடுமாறு மக்களை தூண்டிவிடுகிறான் என்றார்கள். பவுல் பேச வாயெடுத்து, கல்லியோ அவர்களை நோக்கி, யூதர்களே, ஏதாவது குற்றமோ பழிபாவமோ இருக்குமாயின் நான் பொறுமையுடன் உங்கள் வழக்கை கேட்டிருப்பேன். ஆனால் இது சொற்களையும் பெயர்களையும் உங்கள் திருச்சட்டத்தையும் பற்றிய சிக்கலாய் இருப்பதால் நீங்களே பார்த்து கொள்ளுங்கள். இதில் நடுவராய் இருக்க நான் விரும்பவில்லை என்று கூறி அவர்களை நடுவர் மன்றத்திலிருந்து துரத்திவிட்டார். உடனே அவர்கள் ஆண்டவரும் தொழுகை தலைவருமாக சொல்தேனை பிடித்து நடுவர் மன்றத்துக்கு முன்பாக அடித்தனர். ஆனால் கல்லியோ எதையும் பொருட்படுத்தவில்லை. பவுல் பல நாட்கள் கொரிந்தில் உள்ள சகோதரர் சகோதரிகளிடம் தங்கியிருந்தார். அவர்களிடமிருந்து விடை பெற்று கொண்டு தம் நேர்த்தி கடனை நிறைவேற்ற கெக்கேரோயோ நகரில் முடிவெட்டி கொண்டு அக்கில்லா, பிரிஸ்கில்லா ஆகியோருடன் சிரியாவுக்கு கப்பல் ஏறினார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. கடவுளே, அனைத்து உலகின் வேந்தர் நீரே. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்கள் இனங்களே, களிப்புடன் கைகொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுவதற்கு உரியவர், உலகத்தையும் ஆளு மாவேந்தர் அவரே. பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. வேற்று மக்களை நமக்கு அடிப்பணிய செய்தவர், அந்நிய நாடுகளை நாம் தான் பணிய வைத்தார். நம் உரிமை சொத்தை அவர் நமக்கு தேர்ந்து அளித்தார். அது அவர் அன்பு கூறும் யாக்கோப்பின் பெருமையாகும். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. ஆரவார ஒளியினிடையே பவனி செய்கின்றார் கடவுள், எக்காலம் முழங்கிடவே உயரே ஏறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள், கடவுளுக்கு புகழ் பாடுங்கள், பாடுங்கள், நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். பல்லவி. கடவுளே, அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. மெசியா பாடுபட்டு இறந்தோரிடமிருந்து உயிர் தெழுந்து மாட்சிமை அடைய வேண்டும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித யோவான் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது:
உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் அழுவீர்கள், புலம்புவீர்கள், அப்பொழுது உலகம் மகிழும். நீங்கள் துயருறுவீர்கள், ஆனால் உங்கள் துயரம் மகிழ்ச்சியாக மாறும். பிள்ளையை பெற்றெடுக்கும் பொழுது தாய் தனக்கு பேறுகாலம் வந்துவிட்டதால் வேதனை அடைகிறார். ஆனால் பிள்ளையை பெற்றெடுத்த பின்பு உலகில் ஒரு மனித உயிர் தோன்றியுள்ளது என்னும் மகிழ்ச்சியால் தம் வேதனையை அவர் மறந்து விடுகிறார். இப்பொழுது நீங்களும் துயருறுகிறீர்கள், ஆனால் நான் உங்களை மீண்டும் காணும் பொழுது உங்கள் உள்ளம் மகிழ்ச்சி அடையும். உங்கள் மகிழ்ச்சியினை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது. அந்நாளில் நீங்கள் என்னிடம் எதையும் கேட்க மாட்டீர்கள். இது கிறிஸ்து வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே மகிழ்ச்சியை பற்றி ஆண்டவர் இயேசு குறிப்பிடுவதை நாம் பார்க்கின்றோம். சிரிப்புக்கும் மகிழ்ச்சிக்கும் மாபெரும் வித்தியாசம், வேறுபாடு உண்டு. நகைச்சுவை வார்த்தைகள், நகைச்சுவையான நிகழ்வுகள், நகைச்சுவையை தூண்டக்கூடிய நபர்கள், இவர்களையெல்லாம் நாம் சந்திக்கின்ற பொழுது நமது உதட்டிலே சிரிப்பு மேலிடுகின்றது. ஆனால் இந்த சிரிப்பானது நிலையானதல்ல. துன்பமான ஒரு நிகழ்வும் செய்தியும் நாம் கேட்கின்ற பொழுது உடனடியாக இந்த சிரிப்பு மறைந்து போகிறது. ஆனால் உண்மையான மகிழ்ச்சி என்பது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வருவது. அது இறைவனுக்கு ஏற்புடையவராக வாழ்வதனால் இந்த மகிழ்ச்சி நமக்கு கிடைக்கின்றது. இதைத்தான் ஆண்டவர் இயேசு இன்றைய நற்செய்தியிலே ஒரு தாய் தனது பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது பல துன்பங்களையும் கஷ்டங்களையும் வேதனைகளையும் அடைந்தாலும் அந்த பிள்ளையை பெற்றெடுக்கின்ற பொழுது, பெற்றெடுத்த பிறகு அவருடைய துன்பங்கள் எல்லாம் மறைந்து போகின்றன. உண்மையான மகிழ்ச்சியிலே அந்த தாயின் உள்ளம் துள்ளுகின்றது. நாமும் கூட இத்தகைய மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். இந்த உலகமும் இந்த உலகம் தருகின்ற இன்பமும் நமக்கு நிலையானதல்ல. ஆண்டவர் தருகின்ற உண்மையான மகிழ்ச்சியே நிறைவானது. இத்தகைய உள்ளத்தின் மகிழ்ச்சி எந்த ஒரு சூழ்நிலையிலும் அது மறையாது, அது நம்மை விட்டு நீங்காது. எனவேதான் ஆண்டவர் இயேசுவும் கூட உங்கள் மகிழ்ச்சியை யாரும் உங்களிடமிருந்து நீக்கிவிட முடியாது என்று குறிப்பிடுவதை நாம் பார்க்கிறோம். பழைய ஏற்பாட்டிலே கூட இஸ்ராயேல் மக்கள் எருசலேம் நகரம் அழிக்கப்பட்ட பொழுது வேதனையுற்றார்கள். அதே எருசலேம் நகரம் மீண்டும் மீட்கப்பட்ட பொழுது அவர்கள் அடைந்த மகிழ்ச்சிக்கு எல்லையே இல்லை. பழைய ஏற்பாட்டிலே இஸ்ராயேல் மக்கள் விடுதலைக்காக ஒவ்வொரு நாளும் வேதனையோடு காத்து கொண்டிருந்தார்கள். ஆண்டவருடைய மீட்பும் விடுதலையும் கிடைத்த பொழுது, அவருடைய வழியிலே இந்த மக்கள் நடந்த பொழுது உண்மையான நிறைவான மகிழ்ச்சியை பெற்றுக்கொண்டார்கள். கிறிஸ்துவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கிறிஸ்து தருகின்ற உண்மையான மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள இந்த இறை வார்த்தையை நாம் உள்ளத்திலே ஆழமாக பதிக்க வேண்டும். இறை வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ள வேண்டும். அப்பொழுது இந்த மகிழ்ச்சி நமக்கு உறுதியாகின்றது. ஆனால் இந்த இறை வார்த்தையின்படி நமது வாழ்வை அமைத்து கொள்ளுகின்ற பொழுது பலவிதமான சவால்களும் சோதனைகளும் துன்பங்களும் வழியிலே ஏராளம். எனவேதான் கூறுவார்கள், அவமானமே சாட்சிய வாழ்வுக்கான அஸ்திவாரம் என்று கூறுவார்கள். இத்தகைய துன்பங்களின் மத்தியிலும் சோதனைகளின் மத்தியிலும் நமது உள்ளத்திலே ஒரு நிலையான நிறைவான மகிழ்ச்சியை உயிர்த்த ஆண்டவர் தர நமக்கு காத்திருக்கின்றார். இதோ ஆண்டவரின் பாதையிலே எப்பொழுதும் வழி நடப்போம். அவர் தருகின்ற மகிழ்ச்சி என்னும் ஆசீர்வாதத்தை பெற்று வாழ்வோம். ஆமென். இதை ஏற்றருள் தெய்வமே, நாங்கள்
சகோதர சகோதரிகளை நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கின்ற இந்த திருப்பலி எல்லாம் அல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மகிமைக்காகவும் நமது நன்மைக்காகவும் தமது பரிசுத்த திருச்சபையில் நடித்த நலனுக்காகவும் அது கை நின்ற வழியை ஏற்றுக்கொள்வாராக. இறைவா, பாஸ்கா மகிழ்ச்சியோடு ஒரே குடும்பமாக நாங்கள் உமது திருமுனிந்த காணிக்கைகளை கொண்டு வந்துள்ளோம். நாங்கள் பெற்றுக்கொண்ட திருமுழுக்கின் அருளை இழந்து விடாமல் இருக்க இந்த காணிக்கைகளை ஏற்று உமது திருமகனின் உடலாகவும் இரத்தமாகவும் மாற்றி எங்களுக்கு தந்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் சிறப்பாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இக்காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும் எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து வழியாக முடிவில்லா வாழ்வு பெறுவதற்காக ஒளியின் மக்கள் தோன்றுகின்றனர். விண்ணரசின் கதவுகளும் விசுவாசிகளுக்கு திறந்துவிடப்படுகின்றன. எவ்வாறெனில் சாவுக்குரிய எங்கள் வாழ்வு அவரது மரணத்தால் மீட்படைந்து அவருடைய உயிர்ப்பிலே அனைவருடைய வாழ்வும் உயிர்த்தெழலாயிற்று. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க உலகம் ஆந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்க விண்ணவரும் திறம் படைத்த தூதரணிகளும் உமது மாட்சிமையை புகழ்ந்து முடிவின்றே சொல்வதாவது: பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தர், உலகின் தேவனாகிய ஆண்டவர், வானமும் பூமியும் உமது மகிமையால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருபவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. வானக தந்தையை நிர்மையாகவே தூயவர், புனிதத்திற்கெல்லாம் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை புனிதப்படுத்த வேண்டுமென உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட மனமு வந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமையும் உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். இது நம் விசுவாசத்தின் மாறை பொருள். ஆண்டவரே தேவரே, வருமளவும் உமது மரணத்தை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பையும் ஆகவே இறைவா, நாங்கள் கிறிஸ்துவ நிரப்பையும் உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று ஊழியம் புரிய தகுந்தவர்களை நீங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி கொண்டு சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம்.
இறைவா உலகெங்கும் பரவி இருக்கும் அது திருச்சபையை சிறப்பாக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஆனந்தராயர், ஏனைய ஆயர்கள், திருப்பணியாளர்கள், துறவியர், பொதுநிலையினர் ஆகிய அனைவரும் நினைவு கூர்ந்தருளும். எங்கள் அனைவரையும் அன்பின் நிறைவை அடையச் செய்தருளும். உயிர் திரு நம்பிக்கையுடன் இருந்தபோது எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரும் நினைவு கூர்ந்து ஒளிமிக்கவும் திருமணி ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். இறைவனின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியாள், அவருடைய கணவர் புனித சூசையப்பர், புனித அப்போஸ்தலர், இவ்வுலகில் நமக்கு வந்தவராயிருந்தவர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலையான வாழ்வில் துணை கொண்டு உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளும் மன்றாடுகிறோம். முதிய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் அப்போஸ்தலருக்கு மொழிந்தீரே. நீங்கள் பாவங்களை பாராமல் உமது திருச்சபையின் விசுவாசத்தையே கண்ணோக்கி எங்களுக்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய சமாதானம் உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் சமாதானத்தை அறிவித்துக் கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு சமாதானத்தை தந்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறின் விருந்து கழைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். கிறிஸ்துவின் திருடலும் ரத்தமும் நம்மை காத்திரத்தை வாழ்வைப்படும்.
இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. இயற்கையில் உறைந்திடும் இணையற்ற இறைவா என் இதயத்தில் எழுந்திடவா. இன்றும் இங்கு என்னோடு நின்று என்னை அன்போடு காத்திடு என் தலைவா. ஜெபம். மூவரு இறைவா, வில்லியனூரை தேர்ந்தெடுத்து உமது உறைவிடமாக்கிக் கொண்டதற்காக உம்மை போற்றுகின்றோம். உமது மாட்சிமை விளங்க, உமது வார்த்தை அறிவிக்கப்பட, உம் நலம் நல்கிட எங்களை தூண்டி எழுப்பி நீரை கட்டி எழுப்பும் இந்த புதிய ஆலயத்திற்காக உமக்கு நன்றி கூறுகின்றோம். அன்னையின் ஆலயம் விரைவில் கட்டி முடிக்கப்பட தேவையான ஜப உதவிகளையும் பொருள் உதவிகளையும் நன்கொடையாளர்களையும் பெற்றுத்தாரும். கட்டிட கலைஞர்களை தூய ஆவியால் நிரப்பி மேலான பராமரிப்பையும் பாதுகாப்பையும் பொழிந்தருளும். உமது பணியில் எங்களை ஓர் கருவியாய் பயன்படுத்தி ஆசீர்வதியும். ஆமென். ஜெபிப்போமாக. அன்பு தந்தையே, மக்களால் புறக்கணிக்கப்பட்டு உம்மால் மூளைக்கல்லாக உயர்த்த பெற்ற இயேசுவின் பாஸ்கா நிகழ்ச்சியில் உம்முடைய செயலாற்றலை வியந்து உம்மை போற்றுகின்றோம். எங்கள் வாழ்வில் தோல்விகளை கண்டு துவண்டு விடாமல் உம்மிலே நம்பிக்கை வைத்து மனிதரின் மேம்பாட்டுக்காக ஈடுபாட்டுடன் உழைக்க அருள் புரியும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் பிதா சுதன் தூயாவி நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. திருத்தந்தையின் கருத்துக்களுக்காகவும் திருப்பலியில் நினைவு கூறப்பட்ட கருத்துக்களுக்காகவும் வேண்டிக் கொள்வோமாக. பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே, உடைய நாமம் அர்ச்சிக்கப்படுவதாக, உடைய ராஜ்யம் வருக, உடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்படுவது போல உலகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அனுதின உணவை எங்களுக்கு இன்று அளித்தருளும். எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனையில் விளவிடாதேயும், தீமையிலிருந்து எங்களை ரட்சித்தருளும். ஆமேன். அருளறிந்த மரியே வாழ்க, கர்த்தருடனே பெண்களுக்குள் ஆஸ்வதிக்கப்பட்டவள் நீரே.
உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்டமரியாயே சர்வேசுடைய மாதாவே, பாவியலாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். பிதாவுக்கும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் மகிமை உண்டாவதாக. ஆதியில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்று இருப்பதாக. ஆமீன். இயேசுவின் மதுரமான திரு இருதயமே, என் சிநேகமாயிரும். மரியாயின் மாசற்ற திரு இருதயமே, என் இரட்சணியமாயிரும். புனித சூசையப்பரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித குழந்தை இயேசுவின் தரசமாலை, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். எங்கள் பாதுகாவலான சகல சமணசுக்களே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். இயேசு மரி சூசை, எங்களை இரட்சியும். எங்கள் எல்லோருக்காகவும் நாள்தோறும் காத்திருக்கும் நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. நற்கருணை ஆண்டவரே, நன்றி புகழ் உமக்கே. பிதாசுதன் பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென். மரியே வாழ்க.